வணக்கம். இது ஜிடிஎஸ் சேனல். சிந்தனை கவிஞர் கவிதாசன் ஐயா அவர்களுடைய வெற்றி சிறகுகள் என்ற புத்தகத்திலிருந்து உலக உத்துமர் அப்துல் கலாம் அவர்களின் பதில்கள் என்ற தலைப்பில் 17வது பகுதியாக உள்ளது. அதில் இணையதளத்தில் அப்துல் கலாம் ஐயா அவர்களிடம் குழந்தைகள் கேட்ட கேள்விகளும் அதற்கு அவர் அளித்த பதில்களும் இப்பொழுது பார்க்கலாம். கேள்வி: தாங்கள் விஞ்ஞானி ஆகாமல் இருந்தால் எந்த வேலையை தேர்ந்தெடுத்திருப்பீர்கள்? கலாம் ஐயா அவர்கள் ஆசிரியர் பணியை, குறிப்பாக உயர்நிலை பள்ளியில். கேள்வி: விஞ்ஞானியாக, குடியரசுத் தலைவராக எந்த பணி தங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளித்தது? கலாம் அவர்கள்: எந்த பதவியாக இருந்தால் என்ன, அதனை நேசித்து மகிழ்வுடன் ஏற்று பணியாற்ற வேண்டும். இல்லையெனில் வாழ்க்கை மிகவும் சங்கடமாகிவிடும். கேள்வி: விஞ்ஞானிகள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் என்று பலரும் கூறுகின்றனர். இதில் தங்கள் கருத்து என்ன? கலாம் அவர்கள்: உண்மையில்லை. விஞ்ஞானியோ அல்லது வேறு யாராக இருந்தாலும் வானத்தை பார்க்கின்ற போதும், பால்வெளி மண்டலம், கோடான கோடி நட்சத்திரங்களை பார்க்கும்போதும், அதனை சுற்றியுள்ள எண்ணற்ற கோள்களையும் பிரபஞ்சத்தை பற்றி நினைத்து பார்த்தால் அந்த அதிசயத்தை உருவாக்கிய கடவுளை நினைத்து பெருமைப்படுவார்கள். கடவுள், விஞ்ஞானம் இரண்டும் உண்மையான அனுபவத்தை நோக்கி நடத்தி செல்பவன். ஆன்மீகத்திற்கு கடவுள், பொருளாதார முன்னேற்றத்திற்கு விஞ்ஞானம் என இரண்டுமே முக்கியமானவை. கேள்வி: நீங்கள் எதை மிகவும் விரும்புகிறீர்கள்? கலாம் அவர்கள்: குழந்தைகளோடு கலந்துரையாடுவதையும் அவர்களது கனவுகளை புரிந்து கொள்வதையும் மிகவும் விரும்புகிறேன். கேள்வி: தங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது, ஏன்? கலாம் அவர்கள்: அறிவு, மகிழ்ச்சி, தைரியம் என அனைத்தையும் வழங்கும் வில்லியம் எய்க்லர் வாட்சன் எழுதிய லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் என்ற புத்தகம் எனக்கு மிகவும் பிடிக்கும். மேலும் வாழ்க்கை முறையை விளக்கும் திருக்குறள், அமைதி தருகின்ற புனித குரான். கேள்வி: பள்ளிக்கூடத்தில் தாங்கள் மிகவும் விரும்பிய பாடம் எது, ஏன்? கலாம் அவர்கள்: விஞ்ஞானம், இயற்கையின் அதிசய நிகழ்ச்சிகள் எவ்வாறு நடக்கின்றன என்பதை சிந்திக்க தூண்டியது. ஏன், எப்படி என்ற கேள்வி கேட்கும் ஆர்வத்தை எனக்கு தந்தது. கேள்வி: தங்களுடைய பலவீனம் எது? கலாம் அவர்கள்: இதெல்லாம் முடியாது என்று யாராவது சொன்னால் எனக்கு ஏற்படுகின்ற கோபம். கேள்வி: எந்த அறிவியல் கண்டுபிடிப்பு தங்களை மிகவும் அதிகமாக கவர்ந்தது? கலாம் அவர்கள்: மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டதுதான். கேள்வி: ஏன் இத்தகைய நீளமான சிகை அலங்காரம்? கலாம் அவர்கள்: தானாகவே வளர்கிறது. கேள்வி: எத்தகைய உணவு வகைகளை விரும்புகிறீர்கள்? கலாம் அவர்கள்: சைவ உணவு வகைகளையே. இந்திய உணவு வகைகள் அனைத்தும் பிடிக்கும். கேள்வி: ஓய்வு நேரங்களில் என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? கலாம் அவர்கள்: கர்நாடக சங்கீதம் கேட்பேன், புத்தகங்கள் படிப்பது, கவிதை எழுதுவது. கேள்வி: ஒவ்வொரு வெற்றி பெற்ற ஆண்மகனின் பின்னால் ஒரு பெண் இருப்பதாக சொல்வார்கள். உங்களது வெற்றிக்கு பின்னால் யார் உள்ளார்? கலாம் அவர்கள்: கடவுள். கேள்வி: விதி அல்லது கர்மா, வினை பயன், எதனை நம்புகிறீர்கள்? கலாம் அவர்கள்: இன்று நாம் என்னவாக இருக்கிறோம் என்பது விதி. நாளை நீங்கள் எப்படி இருக்கப் போகிறீர்கள் என்பது இப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை பொறுத்தது. சிறு வயதில் பைலட்டாக ஆசைப்பட்டீர்கள். ஆனால் விதி வேறு விதமாகிவிட்டதே, ஏதேனும் வருத்தம் உண்டா? கலாம் அவர்கள்:
இப்போதும் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸரை சீருடையில் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படும். கேள்வி: தாங்கள் படிக்கும்போது, வேலை செய்யும்போது ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்து இருப்பீர்கள். எவ்வாறு சமாளித்தீர்கள்? கலாம் அவர்கள்: 100% உழைப்பை என்னுடைய அனைத்து பணிகளிலும் நான் பயன்படுத்துவேன். பிரச்சனைகள் என்னை ஆள அனுமதிக்க மாட்டேன். அதற்கு பதிலாக பிரச்சனைகளை நான் ஆள்வேன். கேள்வி: உயர்ந்த பதவியில் இருந்த நீங்கள் சாதாரண வாழ்க்கையை கடைபிடிப்பது ஏன்? கலாம் அவர்கள்: என்னுடைய தேவைகள் மிகவும் குறைவு. கேள்வி: பள்ளி பருவத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடந்த குறும்புகள் பற்றி கூறுங்கள். கலாம் அவர்கள்: ஒரு நாள் தலைமை ஆசிரியர் சமூக அறிவியல் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். வகுப்பில் சிலர் கவனமின்றி இருந்தனர். எனவே, ஓடுகின்ற ரயிலில் நீங்கள் ஏற வேண்டும். பாடமும் ரயில் போலத்தான், தவறவிட்டால் மீண்டும் பிடிப்பது கடினம் என்ற அர்த்தத்தில் அவர் கூறினார். அதை புரிந்து கொள்ளாமல், நான் அவ்வாறு ஓடும் ரயிலில் ஏறினால் விழுந்து அடிபட்டு காயம் ஏற்படும் என்று கூறினேன். தலைமை ஆசிரியர் எனக்கு செமத்தையான அடி கொடுத்தார். கேள்வி: உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத மகிழ்ச்சியான சம்பவம்? கலாம் அவர்கள்: போலியோ நோயினால் பாதிக்கப்பட்ட சின்ன குழந்தைகள் தங்கள் துணை சாதனங்கள் காலிபர் மிகவும் பளுவுள்ளதாக இருக்கும். சுமார் 3 கிலோ எடை உள்ள அவற்றை பொருத்தி கொண்டு சுமையுடன் நடந்து வர அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டனர். என் நண்பர் ஒருவர், அவர் டாக்டரும் கூட, நாம் ஏன் ஏவுகணைகளில் பயன்படுத்தும் எடை குறைவான உலோகத்தினால் அக்ராலிப்களை வைத்து தயாரிக்கக்கூடாது என்று கேட்டார். உடனே எங்கள் குழுவினர் 10 நாட்களில் 300 கிராம் எடையுள்ள காலிபர்களை தயாரித்து போலியோவினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பொருத்தினோம். அவைகளை கொண்டு அந்த குழந்தைகள் ஆடவும் குதிக்கவும் சைக்கிள் ஓட்டவும் தொடங்கினார்கள். அந்த நிகழ்ச்சி என்னை மிகவும் வசீகரித்தது. கேள்வி: கனவு கனவு என்று எப்பொழுதும் சொல்கிறீர்களே, கொஞ்சம் விளக்கம் தாருங்களேன். கலாம் அவர்கள்: கனவு சிந்திக்க தூண்டும், சிந்தனை அறிவை தூண்டும், அறிவு கடின உழைப்பிற்கு நம்மை நடத்தி செல்லும், உழைப்பு உங்களை உயரச் செய்யும். கேள்வி: தாங்கள் எவ்வாறு நினைவு கூறப்படுவதை விரும்புவீர்கள்? கலாம் அவர்கள்: கோடிக்கணக்கான மக்களின் முகங்களில் புன்னகையை வரவழைத்தவர் என்று. நன்றி.